வணக்கம் நான் உங்க ஐஸ்வர்யா. இந்தியன் பாலிட்டி சாப்டர் வைஸ் டிஸ்கஷன் த்ரூ லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக் 6th எடிஷன் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு 36th லெசன் டிஸ்கஸ் பண்ண போறோம். சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்ற தலைப்புல பார்ட் 10 தான் இன்னைக்கு பார்க்க போறோம். என்ன தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னு சொல்லக்கூடியதான். இதுக்கு முன்னாடி வீடியோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லக்கூடிய டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி பற்றி பார்க்கலாம். தமிழ்ல தலைப்பு என்ன சொல்லுவாங்கன்னா அரசுக்கு வழிநடத்தும் நெறிமுறைகள் அப்படின்னு இருக்கும், இல்லைன்னா மாநில கொள்கையின் வழிநடத்தும் கொள்கைகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த தலைப்புக்கு உட்பட்ட டீட்டெயில்டான நோட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக்கு டோட்டலாக எத்தனை சாப்டர்ஸை டிவைட் பண்ணியிருக்காங்க, அதில் சோஃபா நம்ம என்னென்ன சாப்டர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த நோட் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன்ஸை பார்ப்போம். First of all, Lakshmikant textbook, the entire textbook of Lakshmikant 11 chapters divide பண்ணியிருக்காங்க. அதில் first chapter constitutional framework அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த chapter further 11 parts divide பண்ணியிருக்காங்க. அதில் first part historical background, second making of the constitution. இந்த first two partsமே நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். third part salient features of the constitution, அதுதான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இந்த first two partsலையும் நம்ம என்னென்ன தலைப்புலாம் முடிச்சோம் அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பொறுத்த வரைக்கும் கம்பெனி ரூல், கிரவுன் ரூல் அப்படின்ற ரெண்டு சப்ஹெட்டிங்ஸ் கீழே ரெகுலேட்டிங் ஆக்ட்லேருந்து ஆரம்பித்து இன்டரிம் கவர்மெண்ட் வரைக்குமே நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். டோட்டலாக 18 வீடியோஸ் இந்த சாப்டரில் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் மோர் ஓவர் இதோடைய ரெஸ்பெக்டிவ் குவிஸ் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒரு 20 கேள்வியில் இருக்கக்கூடிய குவிஸ் இருக்கும். அது நீங்கள் அட்டென்ட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த டாப்பிக்கில் இங்கே எந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்குது அப்படின்றத நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான டீட்டெயில் அனாலிசிஸும் நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இந்த எல்லா லெசன்ஸ்க்கான ரெஸ்பெக்டிவ் லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. முதல் முறையாக இந்த வீடியோ பார்க்குறவங்க ஃப்ரம் தி பிகினிங் நீங்கள் பார்த்தா தான் லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக் உங்களால் கிராஸ் பண்ணிக்க முடியும். அதனால் ஃப்ரம் தி பிகினிங் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்லேருந்து உங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை நான் பர்டிகுலர் ஒரு டாபிக் தான் எனக்கு கிளாரிட்டி தேவைப்படுது, நான் மற்றதெல்லாம் படிச்சுட்டேன் அப்படின்றவங்க அட்லீஸ்ட் இந்த டாப்பிக்கை சூஸ் பண்ணும் போதாவது முதல் வீடியோலேருந்து பாருங்கள். ஏன்னா ஒரு லெசன் ஒரு சாப்டர் அப்படின்னு சொன்னது தான் நான் டிவைட் பண்ணி டாபிக் வைஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் இன்பிட்வீன் எடுத்து சூஸ் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்னா இது 10th வீடியோ. அப்போ இதுக்கு முன்னாடி 9 வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த 9 வீடியோஸும் பார்த்துட்டு தான் இந்த 10th வீடியோவை நீங்கள் பார்க்கணும். அட்லீஸ்ட் அந்த சாப்டருக்குள்ளேயாவது நீங்கள் கண்டினியூ ஃப்ரம் தி பிகினிங் பார்க்குற மாதிரி பார்த்துக்கோங்க. செகண்ட் மேக்கிங் ஆஃப் தி கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி. இதில் டிமாண்ட்லேருந்து ஆரம்பித்து ரெப்ரஸன்டேஷன் வரைக்குமே நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இதுக்கான ரெஸ்பெக்டிவ் லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. குவிஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தமாக நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுவும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து மூணாவது பார்ட் தான் சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். இந்த டாப்பிக்கை 3 டிவிஷன்ஸை டிவைட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிற எல்லா சேலியன்ட் ஃபீச்சர்ஸுமே டிஸ்பிளே பண்ணிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக கிரிட்டிசிசம் அப்படின்ற டாபிக் இருக்கும். எப்படி இதை நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷனை விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 டிவிஷன்ஸ் இருக்கும். அதுக்கு அடுத்து பார்ட்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அண்ட் லைக் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ், ஷெடியூல், சோர்சஸ் இதெல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ டோட்டலாக இதில் 30 வீடியோஸ் இருக்குது. நம்ம எல்லா வீடியோஸுமே டீட்டெயிலாகவே பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்றதான். ஸோ டைரக்டாக டாபிக் உள்ள என்டர் ஆயிடுவோம். டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷார்ட் ஃபார்மில் எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாங்க. பிகாஸ் ரொம்ப லென்த்தியாக இருக்கு இல்லையா நேம், அதனால டிபிஎஸ்பி அப்படின்னு ஷார்ட் ஃபார்மில் சொல்லக்கூடியது. எத்தனை பேர் எப்படி எந்த விதத்தில் சொன்னாலுமே இந்த டாபிக் சம்மந்தமாக ஒரு கிளாரிட்டி ஃப்ரம் இனிஷியல் ஸ்டேஜில் வராது. ஏதோ சொல்ல வராங்க, பட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னால் புரியுது, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னால் கூட புரியுது. டிபிஎஸ்பினா என்னது, அதுக்கும் நமக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, நமக்கு இருக்கா இல்லை அரசாங்கத்துக்கு இருக்கா அப்படின்ற மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்கும். அந்த எல்லா குழப்பத்துக்குமே இன்றைக்கி நம்ம சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியோடைய இன்ட்ரடக்ஷன் முதல்ல பார்த்துடலாம். According to Dr. B.R. Ambedkar, the directive principles of state policy is a novel feature of the Indian Constitution. எப்போவுமே ஒரு தலைப்பு படிக்கும் போது அந்த தலைப்புக்கு உட்பட்ட சேயிங்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது ஒரு அறிஞர்கள் அது சம்மந்தமாக என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே கிளியராக பார்த்துக்கணும். ஏன்னா இப்போ நடந்து முடிஞ்ச டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமினேஷன்ஸில் பாலிட்டி சம்மந்தமான கேள்விகளில் நிறைய இடத்துல இந்த சேயிங்ஸில் தான் கேட்டிருந்தாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை யார் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஸோ டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி பொறுத்த வரைக்கும் டிபிஎஸ்பியை நோவல் ஃபீச்சர், நம்மளுடைய கான்ஸ்டியூஷனுடைய நோவல் ஃபீச்சராக சொன்னது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர் தான் அப்படி டிஃபைன் பண்ணியிருக்காரு. ஸோ இப்படி தான் இந்த லெசனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இது என்ன அப்படின்றது பின்னாடி தான் இருக்குது, அதுவும் நம்ம பார்த்துடலாம். ஸோ செகண்டில் they are enumerated in part 4 of the constitution.
அதாவது நம்மளுடைய அரசியலமைப்புல எந்த பகுதியில் டிபிஎஸ்பி பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுதான் இருக்கு. பார்ட் 4 ஆஃப் தி கான்ஸ்டியூஷனில் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ டிபிஎஸ்பியை எப்படி வந்து கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க, எந்த அடிப்படையில் இல்லை எந்த கொள்கைகளை கிளாசிஃபை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரிஸில் பண்ணியிருப்பாங்க. சோஷியலிஸ்டிக் பிரின்சிபல்ஸ், காந்தியன் பிரின்சிபல்ஸ், லிபரல் அண்ட் இன்டெலெக்சுவல் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கிளாசிஃபிகேஷன் இருக்கு, நியூ டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்லி. அதாவது நம்மளோட ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் இல்லாமல் லேட்டராக நம்ம சில அமெண்ட்மெண்ட்ஸ் மூலயமா ஆட் பண்ணியிருப்போம் இல்லையா, 48A 39AB அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையுமே நியூ டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தனி கேட்டகரி. பட் கொள்கையின் அடிப்படையில் இதை எப்படி டிவைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சோஷியலிஸ்டிக் பிரின்சிபல்ஸ், காந்தியன் பிரின்சிபல்ஸ், லிபரல் அண்ட் இன்டெலெக்சுவல். நிறைய முறை வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு இதில் எதெல்லாம் காந்தியன் பிரின்சிபல்ஸ் கீழே வரும், எதெல்லாம் சோஷியலிஸ்டிக் பிரின்சிபல்ஸில் வரும்னு சொல்லி கேள்வி கேட்பாங்க. அதனால இருக்கிற ஆர்டிகல்ஸை நீங்கள் இந்த 3 கிளாசிஃபிகேஷன் இந்த கேட்டகரியில் நம்ம டிவைட் பண்ணணும். இந்த லெசனில் நம்ம பொறுத்த வரைக்கும் அந்த கிளாசிஃபிகேஷன்ஸ்லாம் பார்க்க போகிறது இல்லை. நம்ம டிபிஎஸ்பி பற்றி இதில் பார்க்கல. நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு டிபிஎஸ்பியோடைய ஃபீச்சர் என்னன்னு தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அதை பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ தான் இது. இவங்களை பற்றின ஒரு டீட்டெயில்டு வியூ எல்லாமே நம்ம பிரியாம்பிள் பார்ட் 1 பார்ட் 2ன்னு சொல்லிட்டு 1 by 1 கவர் பண்ணும் போது அந்த ரெஸ்பெக்டிவ் வீடியோவில் நம்ம ஒவ்வொரு ஆர்டிக்கலாக எடுத்து கூட டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது டிபிஎஸ்பியை 3 கிளாசிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க based on principles, கொள்கையின் அடிப்படையில். சோஷியலிஸ்டிக் பிரின்சிபிள், காந்தியன் கொள்கைன்னு சொல்லுவாங்க, காந்தியன் பிரின்சிபிள்ஸ், லிபரல் அண்ட் இன்டெலெக்சுவல் பிரின்சிபிள்ஸ். ஸோ அடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆர் மென்ட் ஃபார் ப்ரொமோட்டிங் தி ஐடியல் ஆஃப் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய ஐடியா என்ன, நம்ம அதை முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ஆக்சுவலாக எதை ப்ரொமோட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா மக்களுக்கான ஒரு சுதந்திரத்தை கொடுக்கணும், அதே நேரத்தில் நிர்வாகிகள் மேலே ஒரு ஆதிக்கம், அதாவது அவங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் மேலே ஒரு செக் பாயிண்ட்டும் வைக்கணும். இதை தான் நம்ம ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மூலயமா மக்களுக்கு உண்டான அதிகாரத்தை கொடுத்துட்டு அதிகாரிகள் மேலே ஒரு ஆதிக்கத்தை ஒரு செக் பாயிண்ட்டை வைக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம அதில் பார்த்துருந்தோம். ஸோ அதே மாதிரி டிபிஎஸ்பியோடைய ப்ரொமோஷன்ஸ் என்ன, எதுக்காக இந்த பிரின்சிபல்ஸ் நம்மளுடைய இந்தியன் அரசியலமைப்பில் சேர்த்துருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். ஐடியல் ஆஃப் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் டெமோக்ரஸி, சமுதாயத்திலையும் அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலைகள் மேலேயும் எப்படி நம்ம டெமோக்ராட்டிக் பிரின்சிபல்ஸை அப்ளை பண்ணுறது, அந்த சோஷியல் அண்ட் எக்கனாமிக் கான்செப்ட் வந்து எப்படி செயல்படணும், அதுக்குண்டான நடவடிக்கைகள்லாம் ஒரு அரசாங்கம் என்னென்ன எடுக்கணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ டிபிஎஸ்பியோடைய ப்ரொமோஷன்ஸ் என்ன, எதுக்காக இதை கொண்டு வந்திருக்காங்க, வாட் இஸ் த எய்ம் ஆஃப் இட் அப்படின்னு கேட்டாங்கன்னா to promote the idea of social and economic democracy in a particular state அப்படின்னு அர்த்தம். ஸோ ஸ்டேட்னால் மாநிலம்னு அர்த்தம் இல்லை. நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 12 வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க ஸ்டேட் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்கனைசேஷன்ஸ், எல்லா ஸ்டேட்ஸ், எல்லா நிர்வாகமும் சேர்ந்தது தான் ஸ்டேட் அப்படின்ற வார்த்தைக்கு மீனிங். நம்ம பின்னாடி பார்க்கலாம். they seek to establish a welfare state in India. ஏன்னா இந்த லெசனில் ஃபுல்லாகவே ஸ்டேட் தான் வரும். நீங்கள் ஸ்டேட்டுன்னு சொன்ன உடனே ஒரு மாநிலம் நினச்சிடக்கூடாது, ஒரு அரசாங்கத்தை தான் அவங்க டிஃபைன் பண்ணுறாங்க. they seek to establish a welfare state in India அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்னா எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, நம்மளுடைய அடிப்படை தேவைகள், நமக்கு தேவையான எல்லாத்தையுமே லைக் சுகாதாரமாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கட்டும், இந்த மாதிரியான எல்லாத்தையுமே அந்த மாநிலத்தில் உள்ள அந்த நாட்டில் அந்த அரசாங்கம் வந்து செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றதான் வெல்ஃபேர் ஸ்டேட்டுக்கான டெஃபினேஷன். ஸோ டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆர் மென்ட் ஃபார் ப்ரொமோட்டிங் தி ஐடியல் ஆஃப் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் டெமோக்ரஸி. தே சீக் டு எஸ்டாப்ளிஷ் அ வெல்ஃபேர் ஸ்டேட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்த பாயிண்ட் என்னன்றதை பார்க்கலாம். However, unlike the fundamental rights, அதாவது fundamental rightsக்கும் டிபிஎஸ்பிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். However, unlike the fundamental rights, the directives are non-justiciable in nature. அதாவது நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் ஆகும்போது நம்ம அதை கெட் பேக் பண்ணிக்கிறதுக்காக, அதை பெறதுக்காக நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கோ ஹை கோர்ட்டுக்கோ நம்ம போய் நம்ம கேஸ் போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு பேர் என்னன்னா ஜஸ்டிசபிள் இன் நேச்சர். உங்ககிட்ட இருந்து உரிமை பறிக்கப்படும் போது அதை நீங்கள் வாங்கிக்கிறதுக்கான முயற்சியாக தான் ஹேபியஸ் கார்பஸ், மேந்தமஸ், ப்ரொகிபிஷன், கோவாரண்டோ அண்ட் ஹேபியஸ் கார்பஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க, ரிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
பட் டிபிஎஸ்பி பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக இது வந்து அரசாங்கத்திடம் கொடுக்கப்பட்டது. இதெல்லாம் பண்ணால் உங்களுடைய மாநிலமோ இல்லை உங்களுடைய அரசாங்கமோ நல்லா இருக்கும், ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவுரை தான் சொல்கிறாங்க. அதான் நெறிமுறைகள், அரசுக்கு தரக்கூடிய நெறிமுறைகள், டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ், இதெல்லாம் பண்ணால் உங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லா இருக்கும், அரசாங்கம் நல்லா இருக்கும், உங்களுடைய மக்கள் எல்லாருமே நல்லா செழிப்பாக இருப்பாங்க, அவங்களோட பேசிக் தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவுரை தான் கொடுக்குறாங்க. இது கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் அப்படின்ற எந்த நிர்பந்தமும் இதில் இல்லை. அதே நேரத்தில் இது அவங்க செய்யாமல் விடும்போது அதை செய்ய சொல்லி நீங்கள் எந்த ஒரு கோர்ட்டுக்கும் நீங்கள் போய் அப்ளை பண்ண முடியாது. ஸோ நான் ஜஸ்டிசபிள் இன் நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் அதே நேரத்தில் பின்னாடி ஒரு பாயிண்ட் வரும், அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி they are not enforceable by the courts for their violation. இது தராமல் அவங்க வயலேட் பண்ணும்போது நீங்கள் எந்த ஒரு நீதிமன்றத்தையும் அணுக முடியாது. இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த ஒரு தேர்வாக இருந்தாலும், இட் மேபி யூபிஎஸ்சி ஒரு டிஎன்பிஎஸ்சி ஒரு அதர் எக்ஸாமினேஷன்ஸ், டிபிஎஸ்பி பற்றி ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னா இந்த கான்செப்ட் தான் எடுப்பாங்க. ஃபண்டமெண்டல் இன் கவர்னன்ஸ், நான் ஜஸ்டிசபிள், நான் என்ஃபோர்ஸபிள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கும் டிபிஎஸ்பிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், இதை தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதனால் அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்றது தெளிவாக பார்த்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு அந்த தெளிவு தெரியல, புரியல, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கும் டிபிஎஸ்பிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிச்சயமாக நான் உங்களுக்கு கமெண்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா ஒரு வீடியோ அட்டாச் பண்ணி கூட நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா இதுலேயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். மேபி சிலருக்கு அது புரியாமல் இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா நிச்சயமாக நீங்கள் கமெண்ட்டில் நீங்கள் தெரிவிக்கலாம், நான் உங்களுக்கான டெஃபினிஷன்ஸு கொடுக்குறேன். However, unlike the fundamental rights, the directives are non-justiciable in nature. That is, they are not enforceable by the courts for their violation. இந்த கான்செப்ட் எதெல்லாம் நான் ஹைலைட் பண்ணியிருக்கணும் அது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டான கீவேர்ட்ஸ், அதெல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். Yet the Constitution itself declares that these principles are fundamental in the governance. அதாவது உங்களோட மாநிலம் இருக்குல்ல, ஒரு அரசாங்கம் இருக்குன்னு எடுத்துக்கலாம். அந்த அரசாங்கம் அவங்களுடைய நாட்டுக்காக இல்லை அவங்களுடைய மாநிலத்துக்காக சில முடிவுகள் எடுக்க போகிறாங்க, சில கொள்கைகளை, சில பாலிசிஸை மேற்கொள்ள போகிறாங்க. அப்படின்னும் போது டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணி அது ஒரு கைட்லைனாக வச்சு தான் உங்களுடைய கொள்கையை நீங்கள் டிராஃப்ட் பண்ணணும். அப்படி பண்ணால் ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் உருவாகிறதுக்கு அங்கே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்ல வராங்க. அதுபடி நடக்கணும், கண்டிப்பாக நடந்தே ஆகணுன்ற எந்த மேண்டேட்ரி இல்லை ஆப்ளிகேஷன் ப்ரொசீஜர்லாம் எதுவும் இல்லை. பட் இது ஒரு அட்வைஸாக கொடுக்குறாங்க. இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய கொள்கை வந்து யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு போய் அது ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய திட்டங்கள் செயல்படுத்தும் போதோ இல்லை திட்டங்கள் டிராஃப்ட் பண்ணும் போதோ இந்த கைட்லைன்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Yet the Constitution itself declares that these principles are fundamental in the governance. ஒரு நிர்வாகம் பண்ணும்போது இதெல்லாமே நீங்கள் உங்களுடைய கையில் கைட்லைன்ஸாக நீங்கள் எடுத்துகிட்டு போகணும், அப்போ தான் நல்ல ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டை உருவாக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. Of the country, and it shall be the duty of the state to apply these principles in making laws. சட்டங்கள் இயற்றும் போது இது எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணி தான் நீங்கள் பண்ணணும். அப்படி டிபிஎஸ்பியில் என்ன தான் கொடுத்துருப்பாங்கன்னா, நான் பேசிக்காக சொல்கிறேன், ஒரு ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க், எல்லாருக்குமே சமமான வேலைகளுக்கு சமமான ஊதியம் கொடுக்கணும், அண்ட் மெட்டர்னிட்டி ரிலீஃப் கொடுக்கக்கூடியது, ஃப்ரீ லீகல் எய்ட் டு தி புவர், இந்த மாதிரி பேசிக்காக மக்களுக்கு தேவையான அடிப்படை விஷயங்களில் எதெல்லாம் நம்ம கொடுக்கணும். ஒரு சோஷியல் அண்ட் எக்கனாமிக் டெமோக்ரஸி உருவாகணும் அப்படின்னா மக்களுக்கு நீங்கள் என்னெல்லாம் கொடுக்கணும் ஒரு அரசாங்கம் அப்படின்றதுக்கான ஒரு நெறிமுறை தான் இல்லை கொடுத்துருப்பாங்க. ஸோ எட் தி கான்ஸ்டியூஷன் இட் செல்ஃப் டிக்ளேர்ஸ் தட் தீஸ் பிரின்சிபிள்ஸ் ஆர் ஃபண்டமெண்டல் இன் தி கவர்னன்ஸ் ஆஃப் தி கண்ட்ரி அண்ட் இட் ஷால் பி த டியூட்டி ஆஃப் தி ஸ்டேட் டு அப்ளை தீஸ் பிரின்சிபிள்ஸ் இன் மேக்கிங் லாஸ். ஸோ இதெல்லாமே பார்த்துட்டோம். அடுத்த தலைப்பு என்னன்னு பார்க்கலாம். ஹென்ஸ் they impose a moral obligation on the state authorities for their application அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ moral obligations அப்படின்னா வந்து ஒரு கொள்கையின் அடிப்படையிலையோ இல்லை மாரல்னா உங்கள் மேலே வந்து உங்களை கட்டாயப்படுத்தலை, இதெல்லாம் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு மாதிரி ஒரு அறிவுரை கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ அதுக்கு தான் they are imposing a moral obligation on the state authorities for their application. உங்களுடைய லா மேக் பண்ணும் போதோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும் போதோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மள சொல்கிறாங்க. But the real force behind them is political, that is public opinion. பட் அது செய்கிறதும் செய்யாமல் இருக்கிறதும் கம்ப்ளீட்டாக பொலிட்டிக்கல் தான். பொலிட்டிக்கல் அப்படின்னு பார்க்கும்போது அரசியல், ஏன்னா அரசியல் கட்சிகள் தான் மேக்கிங் லாஸ் பண்ணிட்டு லா மேக்கிங் பாடியாக இருக்கிறதுனால பொலிட்டிக்கல் பாடி என்ன நினைக்கிறாங்களோ அவங்க தான் செயல்படுத்த முடியும். கம்ப்ளீட்டாக பப்ளிக் ஒப்பீனியன், ஏன்னா மக்கள் தங்களோட தேவைகள் என்னன்றதை பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கிட்ட தான் கேட்க முடியும். அவங்க தான் லா மேக்கிங் மூலயமா அதை கொண்டு வந்து எக்ஸிக்யூட்டிவ்ஸ் மூலிமா இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது உரிய நபர்களுக்கு அதை கொண்டு போய் சேர்ப்பாங்க. அப்போ கண்டிப்பாக இது வந்து அரசியலமைப்பில் எதுவுமே நிர்பந்தம் படுத்தலை.
இதெல்லாம் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கல் பாடியும் பப்ளிக் ஒப்பீனியனும் எதெல்லாம் அவங்களுக்கு வேணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை செயல்படுத்திக்கலாம். Hence, they impose a moral obligation on the state authorities for their application, but the real force behind them is political, that is public opinion அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஒரு கேஸ் சம்பந்தமாக வந்திருக்கு. In the Minerva Mills case in the year 1980, the Supreme Court held that Indian Constitution is founded on the bedrock of the balance between fundamental rights and directive principles. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கும் டிபிஎஸ்பிக்கும் கிளாஷ் வந்துட்டே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது மினர்வா மில்ஸ் கேஸில் என்ன முடிவு கொடுத்துருக்காங்க சுப்ரீம் கோர்ட்னா, நம்மளோட இந்திய அரசியலமைப்பு அப்படின்றது இந்த இரண்டு கான்செப்ட்டுமே சமநிலையில் வச்சு தான் அதுக்கு மேலே நம்மளுடைய அரசியலமைப்பு கொண்டு வந்திருக்காங்க. எதுக்குமே வந்து எக்ஸ்ட்ரா இம்பார்ட்டன்ஸ் தரல. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு என்ன முக்கியத்துவம் இருக்கோ அதே முக்கியத்துவம் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ்க்கும் இருக்குது. நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன் இவங்க ரெண்டு பேர் மேலேயும் பேலன்ஸாக தான் நின்றுட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த மினர்வா மில்ஸ் கேஸ் மேபி இதை கேட்கலாம், பெட்ராக் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கேஸில் ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சுன்னு கேட்டாங்கன்னா, மினர்வா மில்ஸ் கேஸ் 1980, the Supreme Court held that Indian Constitution is founded on the bedrock of the balance between fundamental rights and directive principles. ஸோ இப்போ நம்ம டிபிஎஸ்பி சம்மந்தமாக கிளியராக முடிச்சிட்டோம். பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பரில் சோஃபார் என்னென்ன தலைப்பு பார்த்தோம் அப்படின்றத ரீகலேட் பண்ணிக்கலாம். முதல்ல நம்ம பார்த்த கான்செப்ட், டாக்டர் B.R. அம்பேத்கர் நம்மளுடைய டிபிஎஸ்பியை நோவல் ஃபீச்சர் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்காரு. அடுத்ததாக நம்மளுடைய பார்ட் 4ல் டிபிஎஸ்பி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை 3 கிளாசிஃபிகேஷன் பாலிசி அடிப்படையில் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. சோஷியலிஸ்டிக் பிரின்சிபிள், காந்தியன் பிரின்சிபிள்ஸ் அண்ட் லிபரல் அண்ட் இன்டெலெக்சுவல் பிரின்சிபிள்ஸ் அப்படின்ற 3 கேட்டகரிஸ். அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்னென்னா, அந்த நம்மளோட டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் எதை ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோஷியல் அண்ட் எக்கனாமிக் டெமோக்ரஸியை ப்ரொமோட் பண்ணுறாங்க. அண்ட் தே சீக் டு எஸ்டாப்ளிஷ் அ வெல்ஃபேர் ஸ்டேட் இன் இந்தியா. ஸோ வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படின்ற வார்த்தை பார்த்தாலே டிபிஎஸ்பி தான், கண்ணை மட்டும் நீங்கள் ஆன்சர் போட்டுடலாம். சம்டைம்ஸ் கேட்பாங்க, த கான்செப்ட் ஆஃப் வெல்ஃபேர் ஸ்டேட் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் ஆர் கிவன் இன் விச் பார்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு கேட்பாங்க. பார்ட் 4 டிபிஎஸ்பி இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படின்னாலே அது டிபிஎஸ்பி தான். அடுத்ததாக அவங்களுடைய விஷயங்கள் லைக் தே ஆர் நான் ஜஸ்டிசபிள் இன் நேச்சர், நாட் என்ஃபோர்ஸபிள் பை தி கோர்ட்ஸ் ஃபார் தேர் வயலேஷன், இந்த பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தோம். அடுத்தது ஃபண்டமெண்டல் இன் தி கவர்னன்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அதாவது லா மேக்கிங் பாடி இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் எல்லாத்தையுமே ஒரு கைட்லைன்ஸாக வச்சு செயல்படுத்தணும் அவங்களுடைய மேக்கிங் லாஸ் அப்போ அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் மாரல் ஆப்ளிகேஷன் அப்படின்றது பார்த்தோம். they impose a moral obligation on the state authorities for their application. இது கம்ப்ளீட்டாக வந்து பொலிட்டிக்கல் பாடி தான் முடிவு பண்ண முடியும். பப்ளிக் ஒப்பீனியன் அடிப்படையில் அவங்க செயல்படுத்துவாங்க. இவங்க மேலே எந்த ஒரு மேண்டேட்ரி ஆப்ளிகேஷன்ஸும் இல்லை, மாரல் ஆப்ளிகேஷன்ஸ் தான் இருக்குது அப்படின்ற பாயிண்ட்டை தெளிவுபடுத்தியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்த்தது மினர்வா மில்ஸ் கேஸில் நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் ஃபவுண்டட் ஆன் தி பெட்ராக் ஆஃப் தி பேலன்ஸ் பிட்வீன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ டிபிஎஸ்பி சம்மந்தமாக எல்லா பாயிண்ட்ஸுமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ நம்மளுடைய அடுத்த வீடியோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்ற தலைப்பில் இருக்கும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான தலைப்பு இது, அடிப்படை கடமைகள் அப்படின்றது. ஸோ இதுக்கு அடுத்த வீடியோவாக அதை நான் சொல்கிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே தெரிவிங்க. லைக் உங்கள் கான்செப்ட் புரிஞ்சிச்சு அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை இன்னும் கொஞ்சம் பெட்டர் கிளாரிஃபிகேஷன்ஸ் டாபிக்ஸில் வேணும், அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் மேம் சொன்னால் ஐ எம் ஆல்வேஸ் ரெடி டு கிளாரிஃபை ஆல் யுவர் டவுட்ஸ் ஃப்ரம் மை சைட். அண்ட் மோர் ஓவர் இந்த நல்ல விஷயங்களை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். எதனாலனா நிறைய பேருக்கு வந்து இந்தியன் பாலிட்டி கான்செப்ட் தெரியாமல் புரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணுறது மூலிமா ஒருவேளை அவங்களுக்கு அது பெனிஃபிட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு உண்டான எல்லா புண்ணியமும் உங்களுக்கு தான் வந்து சேரும். ஸோ நம்ம ஒரு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணி அது ரிக்வயர்ட் பர்சன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் போது உங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷன் தேவைப்படுதோ அது இன்னொரு நபரால் உங்ககிட்ட கொண்டு வந்து பிரபஞ்சம் சேர்க்கும். அதுதான் யூனிவர்சல் லா அப்படின்னு சொல்கிறது. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வாங்கவும் செய்வீங்க. உங்களுக்குன்னு ஒரு தேவை வரும்போது அந்த தேவை உங்ககிட்ட வந்து அந்த நீட் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிறதுக்கு நீங்கள் ஹெல்பிங் பிளேஸில் இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜில் இருக்கும் போது உங்களுடைய சர்க்கிள் யார், பசங்க யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியும். அவங்ககிட்ட ஜஸ்ட் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுறது ரெகுலராக வேணும்னா அவங்க ஃபாலோ பண்ணிப்பாங்க. பட் ஷேரிங் த இன்ஃபர்மேஷன் இஸ் அ ப்ரைமரி திங். அட் தி சேம் டைம் கண்டினியூவாக பாருங்கள், எந்த வீடியோஸும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா இது நம்ம கான்செப்ட் சம்மந்தமாக பார்த்துட்ருக்கோம். ஏதாவது ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா அப்புறமா அந்த கான்செப்டே உங்களுக்கு புரியாமல் போயிடும். ஸோ நம்மளோட அடுத்த வீடியோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் சம்மந்தமாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை நம்ம ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் ஃப்ரம் யுவர் சைட் அண்ட் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் ஃபார் அவர் சேனல். பிகாஸ் உங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் இது இன்னும் பெரிய அளவுக்கு டெவலப் ஆகும்.
கண்டினியூவாக நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்போர்ட் தான் எனக்கு எனர்ஜி கொடுத்து நிறைய விஷயங்களில் செய்ய வைக்கிறதுக்கு சிந்தசைஸ் பண்ணும். சரிங்களா? ஸோ உங்களுடைய லட்சியங்கள் வெற்றியடைய வாழ்த்துக்கள். படிப்போம், பகிர்வோம், வெற்றி அடைவோம். லெட்ஸ் கிராக் இட். நன்றிகள்.